நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீர்களா? இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 180 கோடி அவருக்கு, 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருட்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். இங்க ஒரு ஆமை உட்கார்ந்து போச்சு. சீமானண்ணா யாரு வந்தாலும் வரக்கூடாது, நீ வரக்கூடாது. நான் தான் தமிழ் தாயின் மூத்த புள்ள. நாங்களாம் அமெரிக்காக்காரனுக்கு பிறந்தோமா? யாரும் வரக்கூடாது. அவர் வந்துட்டாரா? யாரும் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா 4 பேர் கை தட்டுறாங்க. எடா லிஸ்ட் அவர் லிஸ்ட் எடு, அவர் யாரு என்ன எல்லாத்தையும் போட்டு அவரை பத்தி வந்து உடனே பேசுறது. இந்த பொழப்புக்கு 4 பேர் என் தம்பி பேசுறாப்புல பாருங்க. தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழர் நிலம் என்றோ, வளம் என்றோ, உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது, இங்க எதுக்கு ஆரம்பிச்சா நீ? அந்நியார் பிறந்த விட ஆந்திராவாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. ஆகவே இவர் ஒரு தமிழச்சி. ஆந்திரால இருந்து வந்தா எப்படா மரத்தமிழ்ச்சி பூசாம புழுவுறான் இவங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு, அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்திர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துடா. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? என் பங்காளி வடிவேல் சொன்ன பைத்தியக்காரன் நாயே. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா? ஒரு நோயாளிடா நீ ஒரு நோயாளி. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். தாய்மொழியை மறந்த தற்குறி. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மறந்தடிச்சு கொல்லுங்கடா. பாலகிருஷ்ண தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. ஏடா சொட்ட பயல, ஏடா அப்படி உயிரை வாங்குற? கொஞ்சம் வெண்ணி தெரிந்தா மூஞ்சில ஊத்து. போடா போய் போடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறது முடிவெடுத்து நில்றா. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. பைத்தியக்காரா, முடிவெடுத்து நில்றா. உன் சாவு என் கையில. இவன் வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா. நீ இவங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம். அப்ப உனக்கு டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள மெட்ராஸை விட்டு ஓடி போயிரு. டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம். அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். என்னத்தையாவது பேசிட்டு போறது. எனக்கு எழுதி கொடுக்கறவன் வேலையே இதுதான். ஊர்ல எவன் உருப்பிட்டாலும் வயிற்றுச்சல் பட்டு அவனை பத்தி டீக்ரேட் பண்ணி பேசுறதா இவன் மட்டும் கிடையாது. ஊருக்குள்ள ஒரு 10 பேர் இருக்காங்க. எவன் உருப்பிட்டாலும் இவன் என்ன அப்படி இவன் என்ன எது ஒரு அறப்பைத்தியங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு. யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர? அத கேட்க நீ யாரா? தப்ப உங்களை வச்சுக்கிட்டு நான் படுற வாடு. ஏன்னா அழுதுக்கு இருக்க நீ 6 மாசம் தானடா. நான் 6 மாசம் தானே. ஆல்ரெடி நீ டூ லேட், கிளம்பு. இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும். நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும். மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க சொல்றோம். பைத்தியக்கார பயலா, வேளாண்மை தொழிலாடா பறைசி. பைத்தியக்கார பையன் மகனே, என்னை படிக்க வச்சவன் ஆத்தா அப்பன ஆடு மாட விட்டாண்டா. படிக்க வச்சான் பைத்தியக்கார பையல. என்னத்தை கண்டு விட்டு இப்படி கத்துற நீங்க? கண்டு விட்டு அடிச்சு முடிச்சாச்சு.
அண்ணனை விட்டா உனக்கு அக்கறை யாரும் சொல்ல மாட்டான்டா. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்னும் சேர்க்க மாட்டேன் போடா. மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. டேய் ஏண்டா ஏனா நாம அப்படி சொல்லிட்டேன். நான் கண்ணை வச்சா 1000 ஷேர்ஸ், கையை வச்சா லட்சம் லைக்ஸ், சவுண்ட் விட்டா கோடி கமெண்ட்ஸ். இதெல்லாம் நாளைக்கு ஓட்டா மாறாதா? உங்களை ஓட்டுறாங்க, அதெல்லாம் ஓட்டா மாறாது. மக்கள்ல 30% உங்களை ஒரு ஜோக்கரா பாக்குறாங்க. வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும், அதானே? ஜோக் இல்லையா? நான் டைரக்டருக்கு கீழே நடிச்சு பழகி ஒரு டைரக்டர் தேவைப்படுது. இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டுமா? வேணா திமுகலாம். இவன் உள்ளூர்வான எப்பவும் அடிக்கலாம், அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பய நாய்க்கு ஊத்திடலாம். அதே நாய் குத்துறா, நம்மளே சாப்பிடலாம். பயாவா? செய்தித்தாள் கூட படிக்காத பரதேசிகள்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றது? இங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. என்ன சீமான் என்னென்னமா பேசுறீ அப்படின்னு உனக்கு அப்படித்தான்டா தெரியும். இன்னும் 1 hour அவன் கூட இருந்த நீ என்ன பைத்தியமாக்கிடுவ. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும். இது என்ன எப்படி நீ திரும்பி வர போறது இல்ல? இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம், வந்து நின்னது குத்தமாடா. உன் மேல இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது. பைத்தியக்காரா வயிற்றுச்சல். 7 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் அப்படிங்கும்போது அவரை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க. அது வரும். இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். பிளாஸ்டிக் ஓபன். சில பேர் அஜித்த தலைன்னு இருக்கிறேன், சில தருதலைகள் 8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்டவையை நான் பாக்குறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவா செஞ்சு உட்காந்துக்கோண்டா. நாய் அயோக்கிய பேருங்களா இவங்க எல்லாம் ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளுக்கு பேசிட்டு திடீர்னு அஜித்தை புகழ்றாரு, அஜித்தை பாராட்டுறாரு. விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அஜித்தை பாராட்டுறாரு, விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அஜித்தை பாராட்டல. ஒன்ஸ் அஜித் ஃபேன் ஆல்வேஸ் அஜித் ஃபேன். நான் இன்னைக்கு இல்ல அன்னைக்கு எப்போதுமே அஜித் ரசிகர் தான். 2018லயே ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில நான் தெளிவா சொல்றேன், அஜித் ரசிகன், அஜித் வெறியன், அஜித் படம் எந்த படம் வந்தாலும் முதல் காட்சி பார்த்தேன். பிளாஷ்பேக். ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்? அவன் அவருடைய ரத்தமா, உறவா, சொந்தமா? அவன் மலையாளி, அவன் மலையாளி கொண்ட ஒரு மலையாளி. அவனை எதுக்கு நீ கொண்டாடுற? வேதாளம் படம் வந்துச்சுன்னா அவன் சூடத்தை ஏத்துறான், அப்படியே சூடம் உடம்புல போட்டு எரிஞ்சு சாகும். அயோக்கிய நாய். வீட்டு தேவரப்படுத்த போறான், இங்கிட்ட அஜித் குமார் படுத்த போறான். அயோக்கிய பயிரடா, அடிச்சு மண்டையோட சுட்டுவோம், குலைச்சு விடுவோம். என்னன்னா எதிரிகளை அழிக்கிறதுக்கு இப்ப நமக்கு ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள போய் இதை தட்டிட்டு வந்து எதிரிகளை வந்து குழப்பி அவங்கள ஒரு பிரச்சனை மாட்டி விடும். அதுக்கு பிறகுதான் இந்த கருங்கூட்டி நான் சொல்றது எல்லாமே கேட்கும். ஒரு நிமிஷம் இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளு. இல்ல போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா அவர்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம் கீதாப்பா பேசுமா. ஹலோ பேசுமா, நான் சாய்பாபா பேசுறேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வேணும் சொல்லு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.